அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிமுக தலைமை கைமாறுகிறதா? ஒட்டுமொத்த கனவையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மண்ணோடு மண்ணாக போகிறது. நீதிமன்ற தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் வரப்போகிறது. அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவிற்கான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளரின் பிஃபார்ம் பட்டியலில் பன்னீர்செல்வம் அவர்கள் கையொப்பம் இடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பம் இடுவதில் பிரச்சனைகள் உள்ளதால் வேட்பாளர் பிஃபார்ம் பட்டியலில் அவர் கையொப்பம் இட முடியாது என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கூறியுள்ளனர். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களது பதவிக்காலம் 2026 வரை உள்ளதால் அவரே பிஃபார்மில் கையொப்பம் இடலாம் என்றும் வேட்பாளரை தேர்வு செய்யலாம் என்றும் அவர் தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளருக்குத்தான் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வழக்குகளில் பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வியடைந்தாலும் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் கடைசியாக நாடி வந்த பன்னீர்செல்வம் அவர்களை நீதிமன்றம் கைவிடவில்லை என்றே நாம் கூறலாம். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி ஒருங்கிணைப்பாளரின் பதவிக்காலம் 2026 வரை உள்ளது. ஆகையால் அவரை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் வேட்பாளரின் பிஃபார்ம் பட்டியலில் கையொப்பம் இடலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அப்படியே பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து முடித்து விட்டார். இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தாமரை சின்னத்தில் பாஜக 10 இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த போதும் இரட்டை இலை இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் தேர்தலை சந்திக்க மாட்டோம், அது எங்களது எதிர்காலத்தில் பிரச்சனையாக முடியும் என்ற காரணத்தினால் இரட்டை இலை சின்னம் வரவேண்டி தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் முறையிட்ட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி என்றே நாம் கூறலாம், ஏன் அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் எதை நினைத்தாரோ அதை சாதித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவில் மண்ணை அள்ளி போட்டார் என்றே நாம் கூறலாம். தேனி தொகுதியோ அல்லது மதுரையிலோ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்று பாஜக கூட்டணி முறிந்ததை தொடர்ந்து அறிவித்தார். ஆனால் இதுவரைக்கும் சிறு கூட்டணிகளாக 10க்கும் மேற்பட்ட சிறு கட்சிகள் ஆதரவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறது. ஆனால் மெகா கூட்டணி என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கட்சிகள் கூட ஆதரவுகள் அளிக்கவில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் தோல்வியடைந்ததற்குத்தான் காரணம் என்றும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள். இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்தால் ஓபிஎஸ்ஸின் வேட்பாளர்கள் வெற்றியடைவார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.